வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 ரொக்க பணம், பச்சரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பரிசு தொகுப்போடு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தாவேகா கூட்டணியில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் இணைவார்கள். என்டிஏ கூட்டணியில் அமமுகவை இணைக்க பல்வேறு கட்ட முயற்சிகள் நடைபெற்ற நிலையில் செங்கோட்டையன் அதிரடி அறிவிப்பு. நான் தான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன், பொங்கல் வரையிலும் பொறுத்துக் கொள்ளுங்கள், அதற்குள் எத்தனை பேர் வருகிறார் என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இல்லை, அவர் சேருவார் என்பதல்ல, நம் கூட்டணி இடம்பெறுவார். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 7,40,000 பேர் விண்ணப்பம். வரும் 18ஆம் தேதிக்கு பிறகு பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்க முடியாது என தேர்தல் ஆணையம் தகவல். சென்னையில் மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நினைவேந்தல் நிகழ்ச்சியில் எஸ்பி முத்துராமன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், வைரமுத்து உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பங்கேற்பு. பள்ளி பருவத்தில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் பராசக்தி வசனத்தை பேசி பரிசு பெற்றவர் ஏவிஎம் சரவணன். தமிழ் திரையுலக வரலாற்றில் ஏவிஎம் நிறுவனம் பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது என்றும் ஏவிஎம் சரவணன் குறித்த நினைவேந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். எதற்காக அந்த பரிசை பெற்றார் என்று சொன்னால், முதலில் அவர் கலந்து கொண்டு பேச்சுப் போட்டியிலே பராசக்தி வசனத்தை பேசித்தான் அந்த பேச்சுப் போட்டியிலே வெற்றி பெற்று அந்த பரிசையும் பெற்றிருக்கிறார். மகாபாரதத்தில் கிருஷ்ணனை போன்றவர் ஏவிஎம் சரவணன். திரைப்படம் எடுக்கும் போதே அனைத்து கோணங்களிலும் சிந்திக்கும் வல்லமை படைத்தவர் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம். எப்படி இந்த கண்ணன் மகாபாரத குருஷேத்திர யுத்தத்தில் எந்த ஆயுதமும் வேண்டாமல் ரதத்திலே உக்காந்துட்டு எப்படி ஜெயிச்சானோ அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்லேயே உக்காந்துட்டு எல்லா படத்தையும் ஜெயிக்க வைப்பார், எல்லா படத்தையும் வெற்றி பண்ணுவார். ஏவிஎம் சரவணனுடனான தனது நட்பு 65 ஆண்டுகாலம் கடந்த ஒன்று. ஏவிஎம்மில் படித்த பாடங்கள் இன்றளவும் தனக்கு கை கொடுப்பதாகவும் கமல்ஹாசன் பெருமிதம். நல்ல குணங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதையெல்லாம் என் படத்துக்கு டைட்டிலாக வச்சிருவாங்க. அது நீ பார்த்தீங்கன்னாலே தெரியும், எனக்கு கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும். அவருக்கு எந்தெந்த விஷயங்கள் பொருந்துமோ அதெல்லாம் எனக்கும் பொருந்தும். அவரும் சகலகல்லா வல்லவர் தான். அதெல்லாம் தனக்கு இருக்கிற புகழையெல்லாம் அவர் அப்படி கொடுப்பார். அவர் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை சென்னை நந்தம்பாக்கத்தில் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதற்கட்டமாக கல்லூரி மாணவர்கள் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வழங்க திட்டம். அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா அதிரடியாக பதவி நீக்கம் செய்ததன் எதிரொலி வெனிசுலா துணை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைத்தது அந்நாட்டு நீதிமன்றம். அமெரிக்காவால் சிறைபிடிக்கப்பட்ட வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ நியூயார்க் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜர். கையில் விலங்குடன் விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட வீடியோ வெளியீடு. வெனிசுலாவில் ஆட்சி மாற்றத்தை மிகவும் எதிர்பார்த்ததாக இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பதிவு. நிக்கோலஸ் மதுரோ சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வந்ததாகவும் தகவல்.
நிக்கோலஸ் மதுரோவை சிறைபிடித்ததன் மூலம் எங்களை பணிய வைத்து விடலாம் என்ற அமெரிக்காவின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. ஏகாதிபத்திய சக்திகளுக்கு எதிராக வெனிசுலா மக்கள் கிளர்ந்து எழுவார்கள் என துணை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் ஆவேசம். வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதற்கான போரில் பாதிக்கப்பட போவது என்னவோ அமெரிக்க மக்கள்தான். அதிபர் டிரம்பின் தாக்குதல் நடவடிக்கை குறித்து முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் எக்ஸ் பதிவில் சுதந்திரம் மற்றும் நீதிக்காக துணிச்சலான வரலாற்று சிறப்புமிக்க அதிபர் டிரம்பின் தலைமைக்கு வாழ்த்துகள். ஒருபுறம் உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் வெனிசுலா மீதான அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு இஸ்ரேல் பிரதமர் நேட்டன்யாகு மிகுந்த வரவேற்பு. சர்வதேச தீவிரவாதத்தை கையில் எடுத்துள்ள அமெரிக்கா 3ஆம் உலகப் போரை விரும்பினால் அதற்கு வடகொரியா தயார். நிக்கோலஸ் மதுரோ சிறைபிடிக்கப்பட்ட நிகழ்வு காட்டுமிராண்டித்தனமான செயல் என்றும் அதிபர் கிம் ஜாங் உன் காட்டம். வெனிசுலாவில் உள்ள இந்தியர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். வெனிசுலாவிற்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் வலியுறுத்தல். புதுக்கோட்டையில் நைனா நாகேந்திரன் பிரச்சார பயண நிறைவு விழாவில் பங்கேற்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஏற்பாடுகள் தீவிரம். ஆயிரம் அமித்ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது என சீமான் காட்டம். தமிழ்நாட்டை யார் அதிகம் நாசம் செய்வது என்பதைதான் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே போட்டி உள்ளதாகவும் விலாசம். எவன் அதிகமாக திருடுறது, எவன் அதிகமாக கொள்ளையடிக்கிறது, எவன் அதிகமாக நாட்டை நாசம் பண்ணுறதுங்கிறதுல போட்டி. வேற என்ன போட்டி இருக்கு? சும்மா இவர் வந்தால் மாறிடுமா, அமித்ஷா வந்தால் மாறிடுமா? 1000 அமித்ஷா வந்தாலும் அதே தான் இருக்கும், அதே தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன மாறுதல் செஞ்சாலும் எடப்பாடி முதலமைச்சராக தானே பாடுபட போறீங்க. சொல்லுங்க, என்ன மாறுதல் வந்துடும்? அதிமுக தேர்தல் அறிக்கை குழுவினர் இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணம் மேற்கொள்வர் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் வகையில் ஏற்பாடு. சென்னை வானகரத்தில் திருநங்கை அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கினில் அசாம் மாநில இளைஞர் கைது. உடலை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. உதகை அருகே காயமடைந்த புலி தேயிலை தோட்டத்தில் ஓய்வெடுத்த புகைப்படம் தெர்மல் ட்ரோன் கேமராவில் பதிவு. குடியிருப்பு பகுதிகளுக்குள் புலி செல்லாமல் இருக்க வனத்துறை நடவடிக்கை. பொங்கல் பண்டிகைக்கு மக்கள் சொந்த ஊர் செல்ல ஏதுவாக 10 சிறப்பு ரயில்களை அறிவித்த தெற்கு ரயில்வே. காலை 8 மணிக்கு முன்பதிவு தொடங்கியது. தொடர் விடுமுறையை ஒட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாக கூடியல். புனித நீராட ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் வருகை தந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்த பக்தர்கள். தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலை முதலே அலைமோதிய மக்கள் கூட்டம். 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். சென்னை பிராட்வேயில் இருந்து இயக்கப்பட்ட பேருந்துகள் வரும் 7ஆம் தேதி முதல் ராயபுரம் மற்றும் தீவுத்திடல் தற்காலிக பேருந்து முனையங்களில் இருந்து இயக்கப்படும் என போக்குவரத்து கழக அதிகாரிகள் தகவல். பிராட்வே பேருந்து நிலையத்தில் மறுசீரமைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் நடைபெறவிருப்பதால் மாற்று ஏற்பாடு. திருச்சூர் ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 600க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீக்கீரை. சோதனை ஓட்டத்திற்கு செல்ல வேண்டிய ரயில் என்ஜினும் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. இரத்த குளியலுக்கு காரணமான ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்த வேண்டியது அவசியம். ரஷ்ய அதிபர் புடினின் செயல்பாடுகள் தான் விரும்பும்படி இல்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. IPL தொடரில் இருந்து வங்கதேச வீரர் முஸ்தபிஷூர் ரஹ்மான் நீக்கம். BCCI உத்தரவை தொடர்ந்து அணியில் இருந்து விடுவித்ததை உறுதி செய்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி.